ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் கருப்பு சென்னா சுண்டல் பண்ணுறேன். நீங்கள் சேலடும் சொல்லிக்கலாம், சுண்டலும் சொல்லிக்கலாம். நான் கடலையை முன்னாள் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து திருப்பி நல்லா அலம்பிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நான் குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் கொடுத்து அதை நல்லா வேக வச்சுட்டேன். இதில் ஒரு ஸ்மால் டிப் என்னென்னா, உங்களுக்கு இந்த கடலை வேக சொல்ல பருப்பு எது வேக வச்சாலும் ஒரு சொட்டு எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் இல்லை நெய் ஒரு சொட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். ஸோ அது ஒரு ஸ்மால் டிப் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ரெண்டாவது, நீங்கள் ராத்திரி ஊற வச்சுக்க தண்ணியை எப்போவுமே எடுத்து கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா அலம்பிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரில் தான் நீங்கள் வேக வைக்கணும். செகண்ட் டிப். மூணாவது, கடலையை நல்லா வெந்துட்ட பிறகு முதலே கடாயில் போட்டுடாதீங்க. எல்லாம் தாளிச்சிட்டு மசாலாலாம் போட்டுட்டு எல்லாம் இதான பிறகு கடலையை போட்டு ஒரு கலரி நிறுத்திடணும். ரொம்ப நேரம் கடலை சூடாக கடாயில் இருந்ததுன்னா திருப்பி அது நல்லா ஹார்டாகிடும், விரைச்சிக்கும். பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது இல்லைங்களா, புரதம். அதனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. அது வேக வச்சு தனியாக வச்சுருங்க. கடைசியில் போட்டு கலரி இறக்கிடணும். அதுதான் 3 டிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, கடாயில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ப்ளெயின் மிளகாத்தூளும் கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டு நல்லா கலந்துருங்க. வாசனைக்கு உப்பு போட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த வெந்திருக்க சுண்டலை கடலையை, கருப்பு கடலையை அதில் போட்டுடுங்க. போட்டு ஒரு கலரே அப்படியே நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா இது கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம் ஜூஸ் அடுப்பெலாம் நிறுத்தின பிறகு தான் அதெல்லாம் போடணும். போட்டு நல்லா கலரிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இதில் நான் மாங்காய் கடைசியில் தான் போட்டிருக்கேன். மாங்காய் நான் பெருசாக அரைஞ்சிருக்கேன். வாயில் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேங்காய் போடலை. நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், திருவின கேரட் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் கூட சில பேர் போட்டுப்பாங்க, படி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வெறும் மாங்காய் மட்டும் தான் நல்லா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு சின்ன கிணத்துல குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு மாதிரி சுண்டல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். நம்ம வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது மாதிரி வழியில் தான் நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட முடியும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டாக்டர்ஸ் எல்லாம் டெய்லி சுண்டல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது பர்டிகுலர் டயபெட்டிஸ் சென்டர்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் நம்ம எப்போ முடியுதோ அப்போ சுண்டல் செய்து சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.